ஆமாம், இதெல்லாம் பிறந்த ஒரு 1 month ஆகிடுச்சாம்மா. வேறு லெவலில் இது இருந்துச்சு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், புள்ளிமான்லாம் இருக்குது. புள்ளிமானுக்குலாம் சாப்பாடு பார்க்க பிஆர்டி பாஸ் மாதிரி, விஐபி பாஸ் மாதிரி நீங்கள் டக்குன்னு உள்ளே போயிட முடியும். இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டிங் அதிகமாக வச்சுருக்காங்க. ஆல்சோ போயிட்டே இருந்தாங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நீட்டாக இருந்துச்சுங்க. அது 1 லிட்டர் வாட்டர் கேன் தேவையானு யோசிச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்டீல் வாட்டர் கேன் எடுத்து போய்க்கோங்க. இங்கே பாருங்கள், சிறுத்தை வந்து வெளியவே இருக்கா, வேறு லெவல் இருக்கா. வாங்க இன்றைக்கி பன்னர்கட்டா நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டு பெங்களூர் ஒரு பார்க் இருக்குது. அதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு V365 சொல்லிட்டு ஒரு பஸ் ஏறிக்கோங்க. அந்த பஸ் ஏறி போனீங்கன்னா ஒரு 65 ரூபா டிக்கெட் வாங்குவோம். என்ன போகிறக்கு 2 மணி நேரம் ஆகும். நான் ஃப்ரெண்டு மூலியமாக அங்கே போய் இறங்கிட்டேன். ஃப்ரெண்டு பைக்கு வந்தால் பைக்கில் போய்ட்டோம். ஆனால் பைக்கில் போகிறதே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அது போகிற வழியிலே டிராஃபிக் இருக்காது. ஆனால் சில பிக் டைமில் போய்ட்டிங்கன்னா அப்போயுமே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அது வீக்கெண்ட்லாம் போய்ட்டிங்கன்னா செம்ம டிராஃபிக். இங்கே பாருங்கள், ஆப்போசிட் வழியிலலாம் வந்துட்டுருக்கானுங்க. சரி நாங்கள் அப்பயே இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். நீங்கள் ஒரு பெட்ரோல் வந்து கண்டிப்பாக 1 லிட்டர் 2 லிட்டர் போட்டால் போதும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக 3 லிட்டர் 4 லிட்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா டிராஃபிக்கில் நின்று போகிறக்கே வந்து பெட்ரோல் பிடிச்சிரும் பைக்லாம். ஸோ பஸ்ஸில் போனாலுமே பார்த்தீங்கன்னா போகிறக்கே 2.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ பைக்கில் போகிறது பெட்டர். ஆனால் பைக் அங்கே போயிட்டிங்கன்னா நிறையா டாபாலாம் இருக்கும், நீங்கள் நீட்டாக சாப்பிட முடியும். ஆல்சோ பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. அதே கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இதுதாங்க நேஷனல் பார்க்கோட என்ட்ரன்ஸு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்படியே அங்கே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 30 ரூபா காசு வாங்குறக்கா வெளியே கொண்டுருப்பார். அவரை நீங்கள் 30 ரூபா காசு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே போயிடலாம். நீங்கள் மோஸ்ட்லி காலை நேரத்துலேயே போயிருங்க. அங்கே நேரத்துலேயே போனீங்கன்னா நிறையா இந்த ஸ்நாக்ஸ் சென்டர்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்குன்னு சொல்லுவாங்க. ரேட்டு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குவான்டிட்டி அதிகமாகவே தராங்க. அது செய்முறையை பாருங்கள், நல்லா அதிகமாக போட்டு செய்வாங்க. அது அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறையா கூடாரமாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் 1 டைம் போனீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 50 ரூபா தான். அப்போ ஆல்சோ வாட்டர் கேன் உள்ள அலோட் இல்லை. பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் கொண்டு போனீங்கன்னா வெளியே பிடிங்கி போட்டுருவாங்க. ஸோ அங்கேயே கண்ணாடி வாட்டர் கேன் விற்பானுங்க, அது வாங்கிக்கோங்க. ஆனால் என்ன 150 ரூபா கேட்பானுங்க. அது வந்து நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. அது 100 ரூபாய்க்கு அது 1 லிட்டர் வாட்டர் கேன் தேவையானு யோசிச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்டீல் வாட்டர் கேன் எடுத்து போய்க்கோங்க. இங்கே போனீங்கன்னா 1 டைம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சஃபாரி போய் பாருங்கள். சஃபாரிக்கு வந்து 800 ரூபா டிக்கெட் இருக்குது. அப்புறம் அது போக 350 ரூபா டிக்கெட் இருக்குது. 350 ரூபா டிக்கெட் போனீங்கன்னா ஜூக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆல்சோ சஃபாரி அலோவ் பண்ணுவாங்க. அதே நீங்கள் 720 ரூபா டிக்கெட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சஃபாரி, கேமரா எல்லாமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது கடைசி டோக்கன் போயிடறாங்க. நான் தெரியாதனமாக அந்த ஏசி டிக்கெட் வாங்கிட்டோம். அது ஏசி டிக்கெட் தான் பார்த்தீங்கன்னாக்கா 720 ரூபா ஒரு ஆளுக்கு. நீங்கள் நார்மல் வீக்கெண்டில் போனீங்கன்னா 400 ரூபாய்க்கு தான் இருக்கும். நாங்கள் தெரியாமல் போட்டாங்காட்டி சரி ஓகே ரீஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி ஓகே. ஆனால் இது என்னன்னாக்கா பிஆர்டி பாஸ் மாதிரி, விஐபி பாஸ் மாதிரி நீங்கள் டக்குன்னு உள்ளே போயிட முடியும். லைனில் நிற்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா ஈஸியாக உள்ள விட்டுருவானுங்க. ஆல்சோ அந்த 400 ரூபா டிக்கெட்லாம் போயிட்டிங்கன்னா செம்ம கூட்டம் நிற்கும். நியர்லி அதுக்கே பார்த்தீங்கன்னா 300-400 பேர் நிற்பாங்க சாதாரணமாகவே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. ஒன்லி ஹிந்திக்காரனுங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆல்சோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. ஆல்சோ ஏசி வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூடாரத்துக்கான இதெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் க்ளியராக நீட்டாக பார்க்க முடியும். ஏன்னா கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ க்ளீனாக பார்த்துக்கலாம். ஆல்சோ அங்கே பெங்களூரில் வெயிலும் இருக்காது. ஸோ நீங்கள் நார்மல் வண்டியிலே போய்க்கலாம். ஆனால் நேரத்தில் போனால் தான் இந்த வண்டி எடுக்க முடியும். இத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்காக நிற்கிறாங்க, 400 ரூபா வண்டிக்காக. 400 ரூபா சஃபாரியில் போனீங்கன்னா வேஸ்ட்டுங்க. எனக்கு சுத்தமாக பார்க்க முடியாது. நிறைய இடத்துல வந்து நிற்க மாட்டேன், டக்குன்னு போயிடுவான். பெட்டர் காரு இல்லையா ஏசி சஃபாரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேமரா எடுத்து போகிறீங்க, கேமரா கூட நீங்கள் எடுத்து போய்க்க முடியும். நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகல, நாங்கள் தெரியாமல் இந்த டிக்கெட் வாங்கிட்டோம். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயாச்சு. ஆனால் டக்குன்னு நாங்கள் போயிட்டோம். அங்கே பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 400 டிக்கெட்டுக்காக நிற்பாங்க. அப்போ உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஏசி வண்டி இருக்குன்னு சொல்லி நிற்க வச்சுருந்தானுங்க. ஆனால் பார்க்கறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 400 ரூபா வண்டி தான் இருக்குது. இது 720 ரூபா வண்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கூடாரம் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக பார்க்க முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ போனீங்கன்னா ஏசி வண்டி எடுத்துக்கோங்க. அது நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா விஐபிங்களாம் அதிகமாக வரனால. தென் அதையும் இங்கே எடுத்துகிட்டு அவன் எடுத்துகிட்டு நேராக உள்ளுக்குள்ளே போயிடுவான். ஆனால் அது பெருசாலாம் இல்லைங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க இந்த சஃபாரி அனிமல்ஸுமே. என்ன கர்நாடகா டூரிசம்காக இவங்க வந்து பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வந்து டூரிசம் அதிகமாக வராங்கன்னு சொல்லிட்டு சஃபாரி போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இருங்க போ நான் காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டேஸ்லாம் வீக்கெண்ட் எல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த நார்மல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இதுதான் நார்மல் வண்டி. அதே நீங்கள் ஏசி சஃபாரியில் போகிறீங்கனாக்கா நார்மல் டேஸில் வந்து 650 ரூபா வாங்குவாங்க. ஆனால் வீக்கெண்டில் மட்டும் 720 ரூபா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்கு, ஆல்சோ கேமரா அலோடு, நிறைய பக்கம் நீங்கள் பிஆர்டி பாஸ் கொடுத்து ஈஸியாக போயிட முடியும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜூக்கு மட்டும் அலோடு. அது மட்டும் செம கூட்டம் நிற்கும். இங்கே தான் பட்டர்ஃப்ளை பார்க். கடைசி நம்ம அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இதுதாங்க சஃபாரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது ஃபுல்லாக காடாகவே இருக்கே, நம்ம ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க.
இது போக போக ஃபுல்லாகவே ரோடுக்குள்ளே தான் போவானுங்க. இவனுங்க காட்டுக்குள்ளே ரோடு போடல, ரோட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த மிருகங்கள்லாம் வளர்த்திட்டு இருக்கானுங்க. ஃபுல்லாக சஃபாரிலாம் இல்லை, நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் வந்து கார்னிவாரஸ் ஆர்னிவாரஸ்ன்னு சொல்லி பிரித்து வச்சுட்டாங்க. ஒரு கூண்டுக்குள்ளே போகும், அது ஜுராசிக் பார்க்குமே கதவு நிற்கும். இன்னும் போக போக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் போகிறக்கே ரோடு பார்த்திங்கன்னா வேறு லெவல் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக கிளியராக நீட்டாக உட்காந்து பார்த்துட்டு போக முடிஞ்சிச்சு. நான் சோலோவாக என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தேன். நான் சோலோன்னு சொன்னாங்காட்டிக்கு எனக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் முன்னாடி உட்காந்திங்கன்னா நீட்டாக பார்க்க முடியும், அதே பின்னாடி உட்காந்திங்கன்னா ஒரு சைடில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு ஈஸியாக வர முடியும். இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்னிவாரஸ் அனிமல்ஸாக இருக்கும். கார்னிவாரஸ்னாக்கா ஒன்லி இந்த வெஜிடேரியன் அனிமல்ஸ். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அனிமல்ஸ்லாம். இங்கே ஃபுல்லாக யானைகளாக நிற்குது. அதுவே நீங்கள் ஜீப்பு அந்த சஃபாரி அந்த கார் எடுத்துகிட்டு போகிறீங்கனாக்கா அந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறுத்தியே உங்களை இறக்கிலாம் விட மாட்டாங்க, சும்மா நார்மலாக உங்களை காட்டுவானுங்க. இதுதாங்க அந்த காரு ஜீப்பில் வரவங்களுக்குலாம். ஏன்னா உங்களுக்கு கிட்டே நின்று நீங்கள் பார்க்க முடியும் எல்லாத்தையுமே. அதுக்காக இது வந்து ஒர்த்து. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் டூராக வரீங்க, ஆனால் வந்து 6000 ரூபா வெறும் ஒரு 1/2 hour டைமுக்காக. இன்னும் சொல்ல மாட்டேங்க, சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 45 minutes தான் நடக்கும். பேசலாம் தான் டைமிங். நீங்கள் சப்போஸ் நேரத்தில் வந்தீங்கன்னாக்கா நிறையா அனிமல்ஸை வந்து தூங்கிட்டு இருக்கவும் பார்க்க முடியும். ஆனால் 10 மணிக்கு இங்கே வந்து மிருகங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்க வச்சிடறானுங்க. ஸோ நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும், எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும் எப்போ நீங்கள் போனாலுமே. ஸோ 10 மணி ஒரு 11 மணிக்கு டைம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அரௌண்டு காலை 9 மணிக்கு வண்டி எடுத்தது. டிராஃபிக் நின்று அரௌண்டு வரக்கே பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் புள்ளிமான்லாம் இருக்குது. புள்ளிமானுக்குலாம் சாப்பாடு போட்டுருக்காங்களா, ஏன்னா இங்கே மக்களுங்க அதிகமாக வருவாங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டு முன்னாடி கொண்டு வர வச்சுருவாங்க ரோட்டுக்கு. ஸோ இந்த புள்ளி மாடு கொம்பு வச்ச மாடு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அது பக்கத்துலேயே நதி ஓடுறதுனால மானு இங்கே அதிகமாக சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா சிங்கம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஆனால் சிங்கத்துக்குலாம் இங்கே மான் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக அடைச்சி வச்சுருக்கானுங்க கூண்டுக்குள்ளே. ஸோ அதனால் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் வந்து கைடு மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்ன இது மானு என்ன இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தந்துட்டே இருப்பார். ஸோ நீங்கள் அதை கேட்டுகிட்டே நீங்கள் ஜாலியாக போகலாம். மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக நீங்கள் சஃபாரியில் போகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. ஆனால் என்ன, நீங்கள் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட் கண்ணாடியில் பெருசாக பார்க்க முடியும். அதுவும் காட்டுக்குள்ள அனிமல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்கும். கார்னிவாரஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில டைகரேஜ் இந்த என்ன லயன்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துச்சு இந்த காட்டுக்கிட்டேயே. ஆல்சோ இங்கெல்லாம் பாருங்கள் ரோட்டு மேலே நிற்குது. இது நீங்கள் வந்து சப்போஸ் காரில் வந்தீங்கன்னா இறங்கி கூட தொட்டு பார்க்க முடியும். ஆனால் இறங்கி தொட்டு பார்க்கறதுக்கு அவனுக்கு நீங்கள் காசு தரணும் சைடில். அப்போ வந்து அவன் பக்கத்துலேயே போயிட்டு வந்து காட்டுவான். அது நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா அவன் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நிற்பான், 5 நிமிஷத்துலேயே அவன் டக்குன்னு கிளம்பி போயிடுவான். ஏன்னா நம்ம பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டே இருக்கும்னு சொல்லி. ஏன்னா இது வந்து 1 way மாதிரி தான் இருக்கும். திரும்பி வரக்கும் ரிட்டர்ன் வரக்கும் வேறு வழி இருக்குது, ஆனால் போகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. ஸோ பின்னாடி பஸ் வந்துச்சுன்னா டிராஃபிக் ஆயிரும்னு சொல்லிட்டு நிற்க மாட்டானுங்க, போயிட்டே இருப்பானுங்க டக்குன்னு காட்டிட்டு. ஆல்சோ இப்போ நடுவழியில் போகிறதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்லாம் தாண்டி தான் நீங்கள் போக முடியும். என்ன இங்கே கிளைமேட்டுக்கும் ஏசியில் போகிறதுக்கும் நீட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் மற்றபடி நீங்கள் வந்து இங்கே போக முடியும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏசி சஃபாரி எடுக்கிறீங்க கண்டிப்பாக கேமரா எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கேமரா எடுத்தீங்கன்னா நீட்டாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண முடியும். பை த வே நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் போட்டுகிட்டே இருப்பேன். தென் உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட்டில் மெடிக்கல் டீம் அதெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து அடிக்கடி இங்கே வந்து சுற்றி பார்ப்பாங்க. ஏன்னா அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, யாராச்சும் வந்து வேட்டையாடிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறையா இந்த குட்டி குட்டி ஜீவனு, நிறைய பூச்சி புழு எல்லாமே இருக்குங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் சென்னையில் வண்டலூர் ஜூவில் கூட பார்த்திங்கன்னா நல்லா நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க. நம்ம ஜூ பற்றி நம்ம வீலாக் போகும்போது நான் காட்டுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஜூக்கான டிக்கெட் இருக்குது. இந்த டிக்கெட்டில் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து வேறு மான்ஸு. இந்த மான்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மக்கிட்ட வராது. தூரத்துலேருந்து இப்படி காட்டிட்டு நம்ம நீட்டாக அங்கேருந்து இவங்க நிறைய பேர் கேமரா கொண்டு வந்துருந்தாங்க, அந்த ஹிந்திக்காரனுங்கெல்லாம். ஸோ அவங்களுக்காக வந்து எல்லாத்தையும் இவங்க காட்டிகிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் மோஸ்ட்லி உட்காந்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காருங்க. அப்போ தான் வந்து அனிமல்ஸ் நிறைய பார்க்க முடியும். இந்த டிரைவர் சைடு, ஏன்னா டிரைவர் சைடில் தான் வந்து அனிமல்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவன் பார்த்து தான் வந்து கைடு கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லி. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா டிரைவர் சைடு. தென் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய மான்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னிவர் ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 ஏக்கர் இருக்கும் போல். அதுக்குள்ளே தான் வந்து சஃபாரியும் வச்சுருக்கானுங்க. ஆல்சோ
இந்த இதெல்லாம் வச்சுருக்கானுங்க, இந்த ஜூ வரைக்கும். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 7 ஸ்பாட்டில் இருக்கும். ஆனால் இங்கே இறங்கி ஃபோட்டோவில் நீங்கள் எடுக்க முடியாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரில் நிற்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 20 நிமிஷத்துக்காட்ட நிற்கணும். அதுலேயும் ஒவ்வொரு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இந்த ஏசி டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக கவுண்டர்ஸ்லாம் இருக்குது. அது சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஏற மாட்டேங்குது, ஏன்னா அதிகமாக மேட்ருக்கங்காட்டிக்கு. அவர் ஃபஸ்ட் கீர் போட்டு நம்ம அல்லாம் எடுத்து. இன்னொன்று என்ன, ஏசி போட்டுருக்கனால ஏசியும் வந்து அவங்களுக்கு தள்ள முடியல போல். அப்போ அது அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நீட்டாக இருந்துச்சுங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்காது. ஒரு 2 hours வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பஸ் கிடச்சிரும். அதே நீங்கள் ஏசி இதெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை. எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு லைன் போயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 400 ரூபா டிக்கெட்டில் கூட நீங்கள் அதிகமாக போய் பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்தீங்கன்னா சஃபாரி ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யாராச்சும் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூக்கு போய்க்கோங்க. ஏன்னா ஜூவில் இருக்க அனிமல்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. என்ன நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு. ஆல்சோ பஸ் டைமிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே போய் சுற்றுறது ஒரு 45 நிமிஷம் தான் சுற்றுது. ஆனால் அதுக்காக நீங்கள் பார்த்து விட்டுறாதீங்க. ஆல்சோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோஸ் வச்சுருக்கானுங்க. ஆல்சோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு மெடிக்கல் டீமு உங்களுக்கு சம்பளம் தரக்காது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் காசு தரது அனிமல்ஸ் தான் தரீங்களே தவிர இவங்களுக்கு தரதில்லை. அது சம்டைம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ அதிலே நீங்கள் வந்து சுற்றி பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இன்டீரியராக உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க போல். ஆனால் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக கார் ஹையர் பண்ணிக்கணும். ஜீப்பு, இந்த பெண்ணை பொலேரோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்த பார்க்க முடியும் போல். ஆனால் பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா காமனான பிளேசஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து கார்னிவரஸ் ஐட்டம்ஸில் ஒன்று முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலிஃபெண்ட்டுக்கு சைடு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்லாம் இருக்கும் பாருங்கள். இது ஃபஸ்ட் எலிஃபெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிற்குது. இதை விட ஒன்று இன்னும் போக போக நிறைய கூட்டமாக எலிஃபெண்ட்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கூட்டமாக யானைகள்லாம் நிற்குது. இங்கே பாருங்கள் குடும்பத்தோடு நிற்குதா. அதுக்கு இந்த குட்டி எலிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா பிறந்து 10 நாள் தான் ஆச்சோம்மா. அதை காட்டினாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த காட்டு யானைகள் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா இல்லை உண்மையாகவே காட்டு யானையானு தெரியல. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதுவாக தான் இருக்குது. இதுதாங்க அந்த குட்டி யானை பிறந்து 10 நாள் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு எடுத்ததுமே ஒரு 5 நிமிஷம் தான் நிற்கிறான். 5 நிமிஷத்தில் அவன் கிளம்பிடுறான். நீட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறக்கே. எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக யானைகளாக சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அம்மா. இதெல்லாம் பிறந்த ஒரு 1 month ஆகிடுச்சு அம்மா. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்கலாம். கரெக்டாக அவங்க ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு டக்குன்னு போய் கிளம்பிடுறோம். என்ன நீங்கள் ஏசி வண்டியில் வந்தாங்காட்டிக்கு இந்த கிளியராக பார்க்க முடியுது. அதே நீங்கள் நார்மலாக வண்டி இருந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த கம்பி வழி போட்டிருப்பாங்க. ஸோ கம்பிங்களை போட்டாங்கன்னு நீங்கள் சரியாக பார்க்க முடியாது. ஆனால் என்ன நேச்சுரலான காற்றை நீங்கள் சுவாசிக்க முடியும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. இங்கே பாருங்கள் பைக்கிலலாம் போகிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலுக்குள்ளே ஆளுங்க இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. ஆனால் இங்கே என்னென்ன குரங்க பார்க்க முடியலைங்க. குரங்கே இல்லை போல். நம்ம ஊர்லலாம் குரங்கா தான் அதிகமாக இருக்கும், இங்கே குரங்கே காணும். ஆல்சோ உள்ளுக்கு அவங்களுக்கும் சேஃப்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்சூரன்ஸ்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆல்சோ இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அந்த அனிமல்ஸ் பார்த்துக்க முடியும், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இது இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து சேஃபாக தான் இருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயும் நம்மளையும் பார்த்திங்கன்னா சேஃபாக தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஆல்சோ அதிகமாக பார்த்திங்கன்னா நடக்கணும்னு இங்கே தேவையே இல்லை. ஏன்னா பஸ்ஸே இங்கே எல்லாத்தையுமே உங்களை கூட்டிகிட்டு போகிறனால. என்ன பாட்டு எதுவும் இருக்காது, நீங்கள் சும்மா இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆனால் என்ன நீங்கள் பின்னாடி போய் உட்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு எதுவுமே பார்க்க முடியாது. இன்னொன்று இங்கே வந்து க்ரொக்கடைல்ஸ் இல்லை இத்தனை லேக்ஸ் இருந்தாலுமே. என்னென்னு தெரில, மேபி இங்கே இந்த இதுக்கு ரீஜனுக்கு இருக்காதா என்னன்னு தெரில, மேபி கேட்டால் தான் தெரியும். நாங்கள் உள்ளுக்குள்ளே ஜூலையும் பார்த்தோம். ஜூலையும் பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல்ஸ்லாம் இல்லை. இதுதாங்க இந்த ஜுராசிக் பார்க் கேட்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்னிவரஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனிமல் ஈட்டிங். இந்த மாதிரி ஒரு கேட்டு மூடுவாங்க, அந்த ஒரு கேட்டை திறப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம போய் ஒவ்வொரு டைமும் ஜுராசிக் பார்க் கேட்டு மேலே உள்ளே போயிட்டுருக்கோம். என்ன சொன்னாங்க, உள்ளுக்குள்ளேயே பார்த்து எத்தனை ரோடு போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரோடெலாம் போடும்போது அனிமல்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் கார்லலாம் வந்தீங்கன்னா நிறைய பக்கம் கூட்டி போவானுங்க. ஆனால் நம்ம இதிலலாம் பஸ்ஸில் வரங்காட்டிக்கு நம்ம வந்து அதிகமாக கூட்டி போகிறதில்ல. ஒரு வழியாக இந்த ஒரு வழியில் மட்டும்தான் போகிறானுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா
இந்த இது பேர் வாட் இஸ் நேம் ஃபார் பியர். ஆனால் கருப்பு பியர் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைங்க, குட்டி குட்டியாக தான் சுற்றிட்டுருக்கோம். ஏதோ பார்க்க முள்ள பண்ணுறியாட்ட. சரி ஓகே இருங்க காட்டுறேன். காட்டும் போது உங்களுக்கு தெரியும் எத்தனை குட்டியும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அவன் சொல்கிறது எங்கே போகிறான் அவன் சொல்லி தர மாட்டான், சொல்ல மாட்டாங்க. நம்ம அது கிட்டே போய் தான் அவங்க வந்து காட்டுவான். இங்கே பாருங்கள் பியர் இருக்குது, இங்கே பாருங்கள் லயன் இருக்குது, இங்கே பாருங்கள் டியர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் இதுதாங்க பியரு. இந்த பியரை பார்க்குறது தான் இவ்வளோ நேரம் அவன் சொல்லாமல் போயிட்டு வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கு சாப்பிட்டு. ஏன்னா பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருந்துச்சு. இதோட இன்னொன்று காட்டினான், அதுவும் நம்ம செம குட்டியாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா இவன் கிட்டே நீங்கள் உட்காந்துருக்கங்காட்டிக்கு இவன் வந்து நீட்டாக இவன் பார்க்குற மாதிரி ஆங்கிலேயே உங்களை பார்க்க வைக்க முடியும். ஸோ ஆல்சோ நீங்கள் எந்திரிச்சு போய் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் வெளியே விட மாட்டான், பக்கத்தில் இருந்து இங்கே இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்குவோம். அது நம்ம கேட்கும்போது முன்னாடி பின்னாடி நகர்த்துவோம். ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து நகர்த்த மாட்டாங்க. இதுதாங்க அந்த நார்மல் 400 ரூபா பஸ்ஸு. பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பியாக போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கவும் கிளியராலாம் பார்க்க முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். ஆல்சோ நம்மக்கிட்ட நிறுத்தி அவங்களோட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நிறுத்தி காட்டுவோம். இது பாருங்கள் டான்ஸிங் பியர், டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டிங் அதிகமாக வச்சுருக்காங்க. ஆல்சோ நீங்கள் என்ன வேலி தாண்டி வரக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. ஏன்னா காரில் வரவங்க நம்ம காரை பிடிச்சிரும்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் போகும்போது இன்னொரு பியர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக பாருங்கள் எங்கே அவங்களுக்கு தெரியுது எங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இது கிளியராக நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் பின்னாடி வந்து அவங்களுக்காக பின்னாடி காட்டினா நமக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டான். இங்கே பாருங்கள் இங்கே நீட்டாக இருக்கா. ஏன் நம்ம வரைக்கும் முன்னாடி உட்காந்துருக்கோம் நீட்டாக பார்த்தாங்க, பின்னாடி உட்காந்து நல்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னாடி தள்ளி நிறுத்திருக்கோம். இப்போ அவங்க பார்க்குறக்காகவே பார்த்ததும் டக்குன்னு கிளம்பியாச்சு. ஏன்னா அடுத்த பிளேஸ்க்கு போகணும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏசி வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 10-20 தான் இருக்கும் போல். ஏன்னா அதுக்கு தான் வந்து ஏசி ஏன்னா ஹிந்திக்காரங்களாம் வந்து வெயில் தாங்க மாட்டேங்கிறானுங்க, அவங்களுக்காக ஏசி வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ நாங்கள் குரூப் ட்ரிப்லேயே பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் தமிழ், இது எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸு வடக்காரங்க தான் அதிகமாக சுற்றிட்டு இருந்தானுங்க. ஆனால் அந்த வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுத் இண்டியன்ஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து கிளைமேட் செட் ஆகும், அவங்களுக்கு வந்து கிளைமேட்டே செட் ஆக மாட்டேங்குது, வெயில்னாவே ஒத்துக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ அடுத்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது சப்போஸ் நீங்கள் குரூப்பாக வரீங்க, குரூப் டூர்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் குரூப்பாக பேசிக்க முடியும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் போல். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ண வேண்டியது இருக்குது. இது பாருங்கள் இன்னொரு ஜுராசிக் கேட்டு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்த கார்னிவலஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த கேடிசி கிட்டேயே இப்போ வந்து புக் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயே. இத்தனை பேர் வராங்க, இத்தனை பேருக்கு நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி நேரில் வந்து ஃபோன் காலில் பண்ணி பேசுறது நல்லது. ஏன்னா இத்தனை பேர் வரும்போது பாருங்கள் நமக்கு விஐபி பாஸுங்காரி நம்ம பஸ்ஸை முன்னாடி விட்டுட்டானுங்க. இன்னும் ஏசி வண்டியை வந்து முன்னாடி விட்டணும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இதுதாங்க அந்த ஜீப்பு அந்த மெடிக்கல் டீம்லாம் வர்றது. ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க வந்து தூக்கி போட்டு அந்த அனிமல்ஸை கொண்டு போயிடுவானுங்க. இதில் தான் வந்து நீங்கள் காரில் வர்றது சஃபாரியில் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜீப்பில் தான் போயிட்டு வருவாங்க. பின்னாடி நிற்கிது பாருங்கள், இந்த மாதிரி ஜீப்பில் வந்து போயிட்டு வந்துடுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயே கூட்டிகிட்டு போவானுங்க. அவங்களுக்கு நிறைய இது பார்க்கவும் முடியும். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அனிமல் எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன். அதுக்கு இந்த மாதிரி டபுள் கேட்டாக திறப்பானுங்க. ஒரு கேட்டில் உள்ளே போனதுக்கு ஒரு லாக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கேட்டே திறக்கணும். அந்த மாதிரி ரூல்ஸ் போல். ஏன்னா டக்குன்னு ஒரு கேட்டில் இன்னொரு கேட்டில் ஓடி வந்துச்சுன்னா அதுக்காக. ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எங்கே இருக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அவனே ஒத்து பார்த்துட்டு வரான் ஸ்லோவாக எங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு. அதாவது சப்போஸ் ஒரு பஸ் நிற்கிறத பார்த்தோன்னா டக்குன்னு அந்த பஸ் கிட்ட போய் நிறுத்திடுறான், இங்கே தான் இருக்குது அப்படின்னு. இது வந்து ஜூ மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் ஜூ வழியாக பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிறுத்தை இருக்குது. ஆனால் சிறுத்தை பார்த்திங்கன்னா நேரத்துலேயே வந்தங்காட்டி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே வந்தோன்னா நடமாயிட்டு இருக்கோம் மாமா. அங்கே ஒன்று பாருங்கள் என்னவோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் நிற்பான். அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் கிளம்பி போயிடுவான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அந்த இந்த இது அனிமல்ஸ்லாம் பார்க்கணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கும், எந்திரிக்காது. ஸோ போராடின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவான். பார்த்துட்டிங்களான்னு ஒரு 5 டைம் கேட்பான். 5 டைம் அவன் நின்று சரின்னு சொன்னதும் அவ்வளோதான் கிளம்பிடுவான். அந்த பக்கம் பாருங்கள் கார்லாம் வருதுலாம், அந்த பக்கம் தனி வே இருக்குது, அவங்களால நீட்டாக பார்க்க முடியும். ஆனால் பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா தனி வே இருக்குது. ஏன்னா பஸ் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாங்க அவனுக்கு என்னென்னமோ பண்ணி எந்திரிச்சிருக்கு. ஏன்னா இவர் வந்து ஆர்ன் அடிக்கக்கூடாது. ஆர்ன் அடித்தா அவங்களுக்கு வந்து பிடிச்சிருவாங்களாம்மா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏன்னா நம்ம என்ன தான் கத்தினா எனக்கு இதுக்கும் கேட்காது. அப்படி நம்ம நேராக போனோம்னாக்கா
போகிற வழி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம க்ரீனரியாக நீட்டாக பார்த்துட்டே போக முடியும் எல்லாத்தையுமே. ஆல்சோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மவுண்டன் ரேஞ்செலாம் இருக்கும் போல். ஆனால் அந்த மவுண்டன் ரேஞ்ச் அளவுக்குலாம் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டானுங்க. சும்மா முன்னாடி இருக்க 4-5 அனிமல்ஸ் மட்டும்தான் காட்டுவானுங்க. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், சிறுத்தை வந்து வெளியவே இருக்கா. இந்த மாதிரி வந்து காரில் போனீங்கன்னா பக்கத்துலேயே வரும். நம்ம கார் மேலே சில இதிலலாம் பார்த்தேன் ஃபோட்டோஸில், கார் மேலேயும் வந்து இந்த சிறுத்தை ஏறி நிற்கிது. இங்கே இன்னொன்று சிறுத்தை இங்கே ஒன்று படுத்துட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஈஸியாக போக முடியும். அது என்னவோ இங்கேயும் பண்ண போகுது அந்த இன்னொரு சிறுத்தை பிடிக்கிறதுக்கு. ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கறியை தொங்க விட்ருவானுங்க. இந்த கறியை வந்து இவங்க எடுத்துகிட்டு போவோம். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க பக்கத்தில் நம்ம நேரில் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இதை விட ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு சஃபாரி இருக்காமா, அதுக்கு போனால் தான் நல்லா நீட்டாக பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கும் போய் ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். ஸோ இந்த சிறுத்தை பார்த்துட்டு அடுத்தது அவர் வந்து வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டார். வெறும் 5 நிமிஷம் தான் நிற்கிறாங்க எதுக்காக இருந்தாலுமே. அது மட்டும் இல்லாமல் பெருசாலும் நிற்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது ஜெராசிக் பார்க் கேட் ஒன்று திறந்து இன்னொன்று அடுத்தது திறப்பாங்க. ஏன்னா வந்து சிறுத்தை வந்து டக்குன்னு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே வந்ததுமே அதை பின்னாடி கேட்டை லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா சிங்கத்தை பார்க்க போகிறோம். ஆனால் வேறு லெவலில் திருப்பி அவங்க போய்ட்டு வரணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கேட் 2மே திறந்துட்டாங்க. ஏன்னா அதிகமாக பஸ் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இருங்க உள்ளே போகலாம். ஆல்சோ இங்கே பட்டர்ஃப்ளை பார்க்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் லவ்வரோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து சிங்கத்தை தேடி போயிட்டுருக்கோம். சிங்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக தூங்கிட்டு தான் இருக்குது. அது வந்து கத்துறதும் இல்லை, பெருசாக எதுவும் பண்ணுறதும் இல்லை. இங்கே தாங்க சிங்கம் இருக்குது, அங்கே பாருங்கள், அது தூங்கிட்டு இருக்கா. அது ஏன்னா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடறானுங்க. காலையில் நேரத்துலேயே சாப்பாடு போட்டுருவாங்களாம் 9லேருந்து 10 மணிக்குள்ளேயே. அப்போல்லாம் வந்தோன்னா நீட்டாக ரோட்டு மேலே சுற்றிட்டு இருக்கோம் பசியோடு. அப்போ வந்து நம்ம எல்லாம் இந்த காரெல்லாம் பார்த்து தாக்குமாமா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. அது இவனாலே சரியாக கிளியராக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த சரி இங்கே போயிட்டு இருந்தது. தள்ளி போனாலும் அது வந்து பார்க்க முடியல. ஏன்னா கிளியராக வியூ கிடைக்கல, ஏன்னா தூங்கிட்டு இருக்கனால. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கத்தோட ஃபேமிலி இருக்குது. திரும்பி ஒன் டைம் பின்னாடி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தார். இருங்க நான் பின்னாடி போய்ட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து விஐபி பாஸ்னால டக்குனு இவங்க ஃபுல்லாக காட்டியே ஆகணும், இல்லைன்னா இவங்க வந்து பெரிய ரிவ்யூ அதெல்லாம் போட்டு விட்ருவானுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக தான் காட்டுவானுங்க. ஏன்னா நீ பார்த்தா பேர் பக்காட்டி போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து டைமிங் ஃபுல்லாக போய் ஆகணும். ஆனால் இந்த காருக்கு வந்து பார்த்தா டைமிங்லாம் இல்லை. ஒரு 45 நிமிஷம் நீட்டாக பார்க்க வச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாமா. அதுவும் க்ளீனாக எக்ஸ்பிளனேஷனும் பண்ணுவாங்க ஏசி சஃபாரியில். ஸோ இருங்க ஃபேமிலி அங்கே இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு பஸ் நிற்கிதா. இந்த பஸ் வந்து தான் அதுக்கு இதுக்கு வந்து வழி விட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து பிஆர்டி பாஸ்னால. இந்த பக்கம் ஃபுல்லாக வெயிலிங் கம்பிங்களை போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா சிங்கம் வந்து வெளியே தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோட குடும்பத்தை பார்க்க போகிறோம். இது வந்து ஆம்பளை சிங்கம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொம்பளை சிங்கம் அதிகமாக இருக்க இடத்துக்கு. ஆல்சோ குட்டிங்களும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா குட்டி வந்து இந்த பெரிய சிங்கம் வந்து கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிங்களை தனியாக வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. வாங்க போய் பார்ப்போம் அதையும். ஆனால் இதில் வேலை செய்கிற ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இது பயமாக தாங்க இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் எப்போ வேணால் உள்ளே வந்து அட்டாக் பண்ணுவோம். இவங்களுக்கு பயம் எப்போ வேணால் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கே வந்து எதுவுமே அடைச்சி வைக்காதனால இவங்க வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், ரோட் மேலே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கலில் வந்து சாப்பாடு போடுறது, இந்த ஃபாரஸ்ட்டில் சும்மா இருக்கவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பே இருக்காது. ஏன்னா எப்போ வேணால் இந்த அனிமல்ஸ் வேணால் வந்து அட்டாக் பண்ணுமாமா. பயம் இல்லாமல் தான் இதுக்குள்ளே சுற்றி இருக்க முடியும் அவங்களாம். என்ன பண்ணுறது, குடும்பத்துக்காக நம்ம மைண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆம்பளைங்க கஷ்டத்தை யாரும் பேசுகிறக்கு ஆள் யாருமே இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி கேட்டு திறந்து விட்றாரா. இப்போ இதுக்கு உள்ளே போய் நின்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டை திறப்பாங்க. ஏன்னா சிங்கம் வந்து டக்குனு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆல்சோ இங்கே வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஏதாச்சும் ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வந்து டக்குனு கூப்பிட்டு விட்ருவாங்க. ஏன்னா டயர் ஏதாச்சும் ஆயிடுச்சு இதாகிடுச்சுனாக்கா இங்கே பார்த்திங்கன்னா சிங்கத்துக்குள்ளேயே பக்கத்துலேயே போய் நின்றோம். அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம மனுஷங்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க டக்குனு கூப்பிட்ருவாங்க அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக. இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்தது சிங்கத்தை. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி 2-3 வண்டி நிற்கிதா. இதெல்லாம் ஃபுல்லாக நார்மல் வண்டி. இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு பொம்பளை சிங்கம்
கட்டம் பக்கத்துலேயே இருக்குது. அது நீட்டாக இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இது என்னமோ நம்ம பஸ்லேருந்து பார்க்குறங்க குட்டியாக இருக்குது, ஆனால் கிட்ட இறங்கி போய் பார்த்தீங்கன்னாக்கா நிற்கிது 6 அடிக்கு. இது வந்து இன்னும் முழிச்சிட்ருக்கு, ஏன்னா குட்டிங்களாக இருக்காங்காட்டிக்கு. அதே ஒரு பக்கத்துலேயே போய் கட்டுவார். இதெல்லாம் இந்த வேறு லெவலில் இருந்துச்சு. இது கொஞ்சம் தூங்கிட்டு தூங்காமல் அப்படி தான் இருந்துச்சு. இது துணையாக வந்து ஆம்பளை சிங்கம் ஒன்று இருக்குது, அந்த ஆம்பளை சிங்கம் பின்னாடி காட்டுறேன். சரி தூங்கிட்டு இருக்கா, சரி அந்த சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஸ் ஓட்டிட்டு வந்துட்டார். இங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்கா. அது தூங்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு, ஆனால் வந்து எந்திரிச்சு வர மாட்டேங்குது. சரி ஏதாச்சும் தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னால் இவன் கேட்கவும் மாட்டேங்குது, எதுவும் தூக்கி போடுறதில்ல. ஸோ நீட்டாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தான் வந்து ஒரு நியர்லி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நிறுத்தினாங்க இந்த சிங்கத்தை பார்க்கறக்காகவே. அதுவும் பார்த்திங்கன்னா தூங்கி தூங்கி வளைஞ்சிட்ருக்கு. சரி பொங்கலாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தாக்கா இங்கே வந்து ஆம்பளை சிங்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், அது சும்மா கம்பீரமாக உட்காந்துருக்கு, வேறு லெவலில் பெருசாக. இது இருக்குங்க ஒரு 7 அடிக்கு. பார்க்கறதுக்கு தூரத்தில் கங்காடி உங்களுக்கு தெரியுது, இப்படி தெரியுது நார்மலாக, ஆனால் வேறு லெவலில் இது இருந்துச்சு. பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறக்காக கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஆல்சோ அங்கே உள்ளே பாருங்கள் எத்தனை இதுட்டு சிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நியர்லி சிங்கத்தை மட்டும் நியர்லி ஒரு வச்சுருப்பாங்க போல் 25-30. இன்னுமே ஜூக்குள்ளேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை அதிகமாக பார்த்தோம். வெளியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிங்கத்தை வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக மினிமம் வச்சு ஒரு 15 வச்சுருப்பானுங்க. நல்லா இருந்துச்சு. நான் ஜூவில் காட்டும்போது நான் காட்டுறேன் சிங்கம் எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் திருப்பிட்டு அந்த பக்கம் போயிடுவார். அது வெளியே போகிறக்கும் பாருங்க, ஒரு கேட்டு திறந்ததுக்கப்புறம் இன்னொரு கேட்டு திறப்பானுங்க. சப்போஸ் அந்த சிங்கம் இது ஓடி வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்காக இங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க ஆளுங்களை. அப்போ இதே முடிச்சதுக்கப்புறம் அடுத்த அனிமல் பார்க்க போயிடலான்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கேயும் பாருங்கள் ஆல்ரெடி நிறைய பஸ்ஸஸ் நிற்குதா. இங்கே வந்து இன்னொரு அனிமல் இருக்காமா, அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திருப்பிட்டு போகிறாங்க. மோஸ்ட்லி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஐடி ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் போயிட்டா இருக்க இவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த வீக்கெண்ட் டைமில் இங்கே வருவாங்க போல். இங்கே பாருங்கள், இங்கே வந்து புளிங்க இருக்குது. இந்த புளிங்க வந்து திரும்பி உட்காந்து போஸ் கொடுத்துட்ருக்குது. ஆனால் இங்கே வந்து புளிங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இங்கே நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னாவே ஒரு 3-4 அப்படி தான் இருந்துச்சு. இங்கே மொத்தம் ஒரு 8 அண்ணா இருக்கும் போல். அது வந்து புளியும் பாருங்கள் பின்னாடி திரும்பி உட்காந்துருக்கு. அதே பார்க்குறது தான் நம்ம வந்தோம். இங்கே திரும்பன்னு சொன்னால் திரும்புறதில்லை. போங்கடா என்னடா பார்க்குறீங்க, பின்னாடி பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு உட்காந்துட்டுருக்கு. சரி ஓகே, இவரும் என்னட்டு திருப்பி கூப்பிட்டு இவரும் என்னவும் பண்ணார். அவங்க ஹிந்திக்காரங்களும் கற்றுனாலே திரும்பவே இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வண்டி வந்ததுக்காச்சும் இந்த பக்கம் திரும்பி இருக்குது. அந்த 2 வண்டிகளும் சுத்தமாக திரும்பலை. சரி ஓகே, இவரும் வந்து நின்று பார்த்துட்டு சரி ஓகே அந்த பக்கம் பிள்ளைங்க நிறையா இருக்குது, இருங்க கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு. அப்போ முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் புளி இருக்குதா அப்படின்னு தேடிட்டே போனார். இங்கே வந்து எந்த புளியுமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் 3 புள்ளிங்களை வச்சுருக்காங்களாமா வெளியவே, மீதி 2 புள்ளிங்களை வந்து உள்ளே அடைச்சி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாக்கா இந்த பக்கம் நிறைய வழி திரும்புது. ஆனால் இந்த பக்கம் டக்கு டக்குன்னு போயிடுறாரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா 1 வே ரோடு. ஆல்சோ இவ்வளோ புதராக இருக்குது. இந்த புளி எங்கேயாச்சும் மறைஞ்சுன்னா கூட எதுவுமே தெரியாது. இவங்க ஆளுங்களாம் வந்து சாப்பாடு போடும்போது பார்த்து தான் போடணும் போல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை புளி வச்சுருக்காங்க. இருங்க வெள்ளை புளியை காட்டுறேன். அதுவும் அங்கே இருக்க இந்த வண்டிங்க ஒவ்வொன்றும் ஸ்லோவாக தான் போகுது. பாருங்க, நம்ம வண்டி ஒரு 5 நிமிஷம் நிற்கிது, அந்த வண்டி வெறும் 2 நிமிஷம் தான் நிற்கிது. இங்கே புளியை வந்து உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா உள்ளே அடைச்சி வச்சுருவாங்களாமா. ஸோ அதை வந்து சரி பண்ணுற வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கு இந்த மருந்தெல்லாம் போட்டனால. நம்ம வந்ததும் பாருங்கள் எந்திரிச்சிருச்சு. இந்த புதை இருக்கங்காட்டிக்கு நிறையா மறைச்சிக்குதுங்க. இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு நல்லா இது பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மற்றபடி இது ஒர்த்து தாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள் வெள்ளைப்புளி இருக்கா, வெள்ளைப்புளி கிட்டே போகும்போது நான் கட்டுறாருங்க. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு 6 அடிக்கு இருக்கும் போல். அங்கே ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே வந்து பொம்பளை புளி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புளிக்காக இந்த புளி வந்து வெளியே சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வான்னு சொன்னாலும் கேட்குறது இல்லை, கத்திட்டும் இருக்குது. ஆனால் வேறு லெவல் அழகாகவும் இருந்துச்சுங்க வெள்ளைப்புளி. அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி புளி இருக்கா, அந்த புளிக்காக வெளியே இங்கே சுற்றிட்டு இருக்குது. அது எப்பவும் பொம்பளைக்காக ஆம்பளைங்க சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டாம், அது எப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு, உள்ளே உட்காந்து ஜாலியாக இருக்குது. ஆனால் இது பாருங்கள் ரோட்டில் இருந்து அலைஞ்சிட்ருக்கு அதை பார்க்குறக்காக. ஆனால் அது வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறக்கே. அதாவது புளி சுற்றுறது பார்க்குறக்காக சொன்னேன், அலையிறக்காக சொல்லலை.
அப்புறம் அதை பார்த்ததும் சரி ஓகே அவ்வளோதாங்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே போயிட்டாங்க. மொத்தம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கரடி, ஒரு லயனு, அப்புறம் சீட்டா, அதுக்கப்புறம் இந்த புலி 4 தான் பார்த்திங்கன்னா ஆர்னிவரஸ், இந்த நான்வெஜ் திங்கிற ஐட்டம்ஸு. அப்புறம் அவங்க வெஜிடேரியனில் பார்த்திங்கனாக்கா இந்த மான், அதுக்கப்புறம் 2-3 எக்ஸ்ட்ரா மான்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் யானைங்க இருந்துச்சு. அவ்வளோதான். இது போக பெருசாக வேறு எதுவுமே இல்லைங்க. இதே பார்க்கறதுக்காக அவங்க போயிட்டு வராங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காட்டிலேருந்து வெளியே போகிறக்காக வச்சுருக்காங்க. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த காடை. நிறைய டக்கு டக்குன்னு வந்ததும் டக்கு டக்குன்னு காட்டுற மாதிரி. சஃபாரினா நம்ம காட்டுக்குள்ளே போய் சுற்றிட்டு இருக்க அனிமல்ஸ் வந்து காட்டுறதில்ல போல். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே சுற்றி அப்படி காட்டுவானுங்க, உள்ளுக்குள்ள என்ன சுற்றிட்டு இருக்குதா அப்படின்னு காட்ட சொல்லி. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த இதுக்குள்ளே போனீங்களா, இந்த இதுக்குள்ளே இந்த அனிமல்ஸ் இருக்குது, இந்த அனிமல்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மற்றபடி பெருசாலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட முடியும். ஆனால் இருக்கிறது மொத்தமாக 10 அனிமல்ஸ் தான் அவன் காட்டுவான் மேக்ஸிமம். அது மோஸ்ட்லி சில சஃபாரியில் வந்து எதுவுமே பார்க்க முடியாது. அதுக்கு இந்த சஃபாரி வந்து ஒருத்தர் தான். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அனிமல்ஸ் வந்து பார்ப்பீங்க லைவாக ரோட்டில் சுற்றிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதனால் இது ஒருத்தர் தான். நீங்கள் சஃபாரியே போனதே இல்லை, சஃபாரி உங்களுக்கு கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அனிமல்ஸ் அப்படின்னா இந்த சஃபாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒருத்தாகவும் இருக்கும். ஆல்சோ குட்டி குழந்தைங்களாம் போனீங்கன்னா எக்ஸைட்டடாக ஆகும். குட்டி குழந்தைங்க அந்த புள்ளிலாம் பார்க்கும்போது நிறைய குட்டி குழந்தைங்க கத்திகிட்டே இருந்துச்சு நீங்கள் பஸ்ஸுக்குள்ளலாம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெலாம் வந்து ஒர்த்து தான். ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி உட்காந்துருக்கணும், இல்லையா விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பின்னாடி போய் உட்காந்திங்கன்னா உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் என்ன நீங்கள் எந்திரிச்சு பார்க்கலாம், ஆனால் கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி ஃபீல் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் சோலோவாக போனீங்களா, டிரைவர்கிட்ட பேசி நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் இந்த வண்டி ஓட்டுவார். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு வந்து சிங்கிள் ஆள் சீட்டில் நீங்கள் வந்து உட்காந்துருக்க முடியும். இங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டே வரலாம் எல்லா அனிமல்ஸையுமே. ஸோ பெட்டர் நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கோங்க தனியாக வந்தேன்னு சொல்லிவிட்டு. சப்போஸ் தனியாக வந்தால். இப்போ நம்ம பெங்களூர் என்னென்ன இருக்குது, என்னென்ன சீரீஸ் இருக்குது, என்னென்ன மால்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒன்று பார்ட் தான் இந்த ஜூ பார்ட். இந்த ஜூவில் பார்த்திங்கன்னா 3 பார்ட் விட போகிறேன். இது ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சஃபாரி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சஃபாரி பற்றி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க்னு ஒன்று சொல்லிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த லவர் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் அத்தனை பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க அந்த ஜீப்பு. இந்த ஜீப்பில் தான் வந்து அனிமல்ஸ் தான் தூக்கி போட்டு கொண்டு போகிறது. ஸோ நம்ம தேர்டு பார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த 3 பார்ட்டையும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். தேர்ஸ்டே அன்னைக்கு கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ ஈவினிங் 5 மணிக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ண முடியும். பெங்களூரில் என்னென்ன இருக்குது, உங்கள் ஆள், உங்கள் பசங்க, உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியணுமா, எங்கெங்கே சுற்றுறாங்கன்னு தெரியணுமா, இது இந்த வீடு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா போதும். அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளேசஸ் இருக்குது, என்னென்ன உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் கிளியர் கட் காப்பி பண்ணாமே நம்ம போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இப்போ யாராச்சும் வந்து பன்னர்கட்டா நேஷனல் பார்க் போனாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சஃபாரியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க காட்டினதை விட நான் கிளியராக காட்டியிருப்பேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வேலிக்கிட்ட வந்தாச்சு. இங்கே ஸ்பீட் பிரேக்லாம் போட்டு வந்தாச்சுன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் வே பாத் மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகும். இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உண்மையாகவே அனிமல்ஸ்லாம் இருக்குது. அந்த அனிமல்ஸ்லாம் பார்க்க நம்மளை விட மாட்டாங்க, இவங்க மட்டும் பார்ப்பாங்களாமா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வச்சு நீங்கள் காரில் மூலியமாக நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். நம்ம அடுத்த தேர்ஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுது பட்டர்ஃப்ளை பார்க் பற்றி. கண்டிப்பாக ஸ்டே டியூன். அதை பார்த்துட்டு என்னாச்சும் மாற்றணும், ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆல்சோ ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மண்டே, வெனஸ்டே, ஆல்சோ ஃப்ரைடே போட்டிருக்கோம். அதில் ஏதாச்சும் கவர் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போய் கவர் பண்ணுறேன். தென் அதர் தென் தட் நத்திங் எல்ஸ். தேங்க்யூ, பை. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இதுதான் பட்டர்ஃப்ளை பார்க். இங்கே வந்து ஃப்ரீயாக நமக்கு போய்க்கலாம். இது வந்து 50 ரூபா டிக்கெட். நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக போக போகிறோம். அடுத்த பார்ட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் பட்டர்ஃப்ளை பார்க். இதுதான் ஃபுல்லாக ஹிந்திக்காரனுங்க பாருங்கள், ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களாக தான் இருப்பானுங்க. சஃபாரிக்கு நான் தரேன் ரேட்டிங் 7 தரேன். இது ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.